லைவ்ல பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு டால் டாஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. போன இதுல வந்து பயங்கரமான வந்து அருண் பிரசாத் வந்து அவுட் ஆகி வெளில போயிட்டாரு. என்ன பாத்தீங்கன்னா வந்து அருண் பிரசாத் வெளில போனால வந்து பயங்கரமான அடியில வந்துட்டு நம்ம மஞ்சள் இருந்துச்சு. இப்ப யார் வெளியில போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து செம்மையான ஒரு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு. என்ன ட்விஸ்ட் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சாச்சனா அண்ட் சிவகுமார் அண்ட் நம்ம ஜெஃப்ரி 3 பேர் இருக்காங்க. டாப் 3ல வந்து 3 பேர் இருக்காங்க. என்ன ட்விஸ்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போன டைம் வந்து நம்ம அருண் பிரசாத் வெளில போயிட்டாரு. வெளில போன அப்புறம் வந்து கொஞ்ச நேரமா வந்துட்டு பிரேக் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன் மஞ்சளுக்கு வந்து தலையில செம்மையா அடி விழுந்துருச்சு. அதனால வந்து பிரேக் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டைம் போக அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க மறுபடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா அண்ட் சிவகுமார் 3 பத்தி அங்கிட்டு திரும்பி நிக்க சொல்லிட்டு இங்கிட்ட வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அந்த பொம்மையை வந்துட்டு கேப்டன் தீபக் வந்துட்டு ஒழிச்சு வைக்க சொல்றாங்க. அது வந்து இவங்களுக்கு எங்க இருக்குது எங்க போகுது அப்படிங்கிறது சுத்தமா அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து செம்ம ஃபாஸ்ட்ல வந்து செம்மையா வந்து ஜெஃப்ரில வந்து அவர் ஃபிட்னஸ் காமிச்சாரு. கண்டிப்பா வந்து பெல்ட் அடிச்சது அவர் ஃபிட்னஸ் எல்லாம் பயங்கரமா வந்து காமிச்சாப்ல. ரிவல்ஸ்ல வந்து பெல்ட் அடிச்சதெல்லாம் வந்து பார்க்க முடிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிவகுமார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெஃப்ரி கையில வந்து சாச்சனா பொம்மை இருக்குது. சாச்சனா ஜெஃப்ரி பொம்மை இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னா ஜெஃப்ரி வந்துட்டு நீ யாராச்சும் என் பொம்மை எடுத்தா நான் அவங்க பொம்மை எடுக்கிறேன். யாராச்சும் என் பொம்மையை எடுத்துட்டு யார் ஃபர்ஸ்ட் என் பொம்மை எடுக்கிறாங்களோ அவங்க பொம்மையை நான் எடுக்கிறேன். அவங்க பொம்மை எடுத்து நான் உள்ள வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து சொல்றாங்க. சொல்லும் போது இப்போ வந்து அந்த ஒரு ரவுண்ட்ல வந்து யார் வெளியில போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சாச்சனா வந்து 15வது ரவுண்ட்ல வந்து வெளியில போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது வந்து செம்மையா வந்து அழுதுகிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சு சாச்சனா. ஏன்னா பாத்தீங்கன்னா ஐயோ நான் இவ்வளவு டாப் 3ல வந்து வெளில அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சத்யா ப்ரோட்ட போயிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அவரு வந்து ரொம்ப தேத்திட்டு எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி டாப் 3ல தானே அவுட் ஆன விடு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது போக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருமே தெரியும் ஜெஃப்ரி தான் வந்து அந்த டாஸ்க்ல வின் பண்றாரு. அதுல வர ஒரு சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குதுல. இப்ப வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா திரும்பி நிக்கணும். யாரு முன்னால வந்து என்ன பண்ணாங்க பிளேயர்ஸ் தான் போயிட்டு பொம்மையை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்ப வந்து பிளேயர்ஸ் எல்லாம் பொம்மை வைக்க தேவையில்ல. நீங்க முட்டை அணை நின்று திரும்பி நின்னுங்க. அதுக்கப்புறம் வந்து தீபக் போய் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து அடுத்த ஒரு இதுக்கும் ட்விஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம். அது வந்ததுக்கு அப்புறம் நான் லைவ்ல வந்துட்டு அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த ஒரு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் சாச்சனா போனது வந்து உங்களுக்கு ஃபேரா அன்ஃபேரா உங்களுக்கு இருந்திருக்கணுமா இருக்க வேணாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேபி வந்துட்டு இருக்க வேணாம் தான் நிறைய பேர் சொன்னாங்க. இருக்க வேணாம் தான் நிறைய பேர் சொன்னாங்க. சரி பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.